வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷா லெனின் பேசுறேன். இன்னைக்கு இந்த கண்ணு முடிக்கணும். இந்த கண்ணுக்கு மேல இங்க ஒரு ஃபேட் இருக்கு, தெரியுதுங்களா? இது பேர் வந்துட்டு அப்படியே வச்சிருக்காங்க. இது பேர் வந்து ஸ்டியட்டோபிளிஃபரான். இன்னொரு பேர் இருக்கு, ஜாந்தலாஸ்மான்னு சொல்லுவாங்க. ஸ்டியட்டோபிளிஃபரான் ஜாந்தலாஸ்மான்னு சொல்லலாம். இந்த ஃபேட் இங்க கீழே இருக்கு, தெரியுதல்ல? ஓகே, இது வந்து நிறைய பேர் மேம் தேங்க்யூ மேம். நிறைய பேர் வந்துட்டு இந்த கண்ணுக்கு மேல பேட் ஆஃப் ஃபேட் என்னோட மாமியாருக்கே இருந்தது. நான் கல்யாணம் பண்ணி வந்த புதுசுல இது நான் மெடிசன் கொடுத்துதான் அவங்களுக்கு சரி பண்ணி. ஆக்சுவலி வந்து கொலஸ்ட்ரால் ரொம்ப கூட இருக்கு ஜெனட்டிக்கா. எங்க மாமியார் வந்து சுத்த சைவங்க, ஆனா 600 இருக்கும் கொலஸ்ட்ரால் எப்பயுமே. சேம் சைவம். ஆனா கொலஸ்ட்ரால் வந்து உங்களுக்கு 300 எவ்வளவோ இருக்குது, 345 இருக்கு. அதாவது ஃபேமிலியெல்லாம் ஜெனட்டிக்கா HDL கம்மியாவோ இல்ல LDL VLDL ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் உங்களுக்கு. லிபிட் கொலஸ்ட்ரால் பேட் ஆஃப் ஃபேட் வந்து இந்த கண்ணுக்கு மேல இருக்குங்க. கடவுள் வந்து உடம்புல கொலஸ்ட்ரால் கூட இருக்குன்னு அந்த காலத்துல டெஸ்ட் பண்ணாம இதை வச்சு நம்மளுக்கு அறிகுறியா காமிச்சிட்டாரு போல. இது ஒரு ரீசனா இருக்கலாம். சில பேருக்கு சுகரோட அறிகுறியோ தைராய்டு இருக்கிறதுனாலயோ நிறைய காரணத்தினால இங்க வரலாங்க. இதுக்கு வந்துட்டு என்னென்னமோ ட்ரீட்மெண்ட் பண்ணும், போகவே இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட வருவாங்க. நான் இதுக்கு இவங்களை பார்த்துட்டு சாதாரண இதுக்கு மெடிசன் இருக்கேன் மேம், ஏன் மேம் வீடியோ போட மாட்டேங்கிறீங்க, வீடியோ போடல அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலி இந்த கண்ணுக்கு மேல இந்த மாதிரி கொலஸ்ட்ரால் பேட் ஆஃப் ஃபேட் இருக்குன்னா ஹோமியோபதியில நிறைய மெடிசன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் கொலஸ்ட்ரால் குறைக்க மருந்து இருக்கு, ஃபேட்டி லிவர் எல்லாம் சரி பண்ண. அப்புறம் தயோசியாமினம்னு ஒரு மெடிசன் சொல்லியிருக்கேன், கீலாய்ட்ஸ்க்கு, இந்த மாதிரி ஸ்கார் டிஷ்யூல க்ரோத்துக்கு. அப்படியே இந்த திக்னஸ் குறைச்சி இது குறைக்கும். கொலஸ்ட்ரினம்னே ஒரு மருந்து இருக்கு ஹோமியோல, சைடு எஃபெக்ட்ஸே கிடையாது. கொலஸ்ட்ரால் லெவல பாடியில குறைக்கும். மீதி மெடிசன்ஸ் எல்லாத்தையும் வீடியோ சொல்லக்கூடாது, செல்ஃப் மெடிகேட் பண்ணிடுவாங்க. நீங்க பக்கத்துல இருக்க குவாலிஃபைடு ஹோமியோ டாக்டர்கிட்ட போங்க, அவங்க இதுக்கு மருந்து கொடுப்பாங்க. இதுல வந்து இவங்க ஃபேமிலிலேயே வந்து எல்லாருக்குமே ரத்த குழாயில பிளட் கிளாட் ஆயிடுது. இவங்க அம்மா ரிப்போர்ட் காமிக்கலாம். என்னன்னா இவங்க அம்மாக்கு வந்து இப்போ ஒரு வலது கிட்னி சுருங்கி இருக்கு. காரணம் கொலஸ்ட்ரால் ரொம்ப கூட. அவங்களுக்கு ரீனல் ஆர்டரியில 95% கிளாட் ஆயிடுச்சு. அதனால கிட்னி ஃபெயிலியர்ல போச்சு. இப்ப கிட்னி ஃபெயிலியர் தான் ட்ரீட்மெண்ட் கூட்டிட்டு வந்திருக்காங்க. அப்ப வந்து இந்த மாதிரி பிளட் கிளாட் ஆச்சுன்னா அந்த கிளாட்டை கரைக்கிறதுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், போத்ரோப்ஸ் ஒரு மருந்து இருக்கு ஹோமியோபதியில. பாம்போட விஷயத்துல இருந்து தயாரிக்கிற மருந்து பெஸ்ட் மெடிசன். எங்குமே த்ராம்பஸ் இருக்காது, பிளட் கிளாட்டை கரைச்சிடும். அம்மாவுக்கு உடம்புக்கு பாதி பிளட் வெசல் கிளாட் ஆயிருக்கு. அப்ப சொன்னாங்க, மேம் நாங்க அந்த இதுக்கப்புறம் கிளாட் ஆயிருக்கு வாய்ப்பு இருக்கா? இப்ப நிறைய பேர் பிளட் கிளாட் ஆகி அட்டாக் வருது, அப்ப அதுக்கு இதெல்லாம் எடுத்துக்கலாமா? நிச்சயமா இதுல சைடு எஃபெக்ட்ஸ் இருக்காது. பட் பக்கத்துல இருக்க குவாலிஃபைட் டாக்டர் கன்சல்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. எனி பிளட் வெசல்ல கிளாட் இருந்தா கரைக்கிறதுக்கும் கிளாட் ஆகாம தடுக்கிறதுக்கும் இந்த போத்ரோப்ஸ்ன்ற மெடிசன் ரொம்ப சப்போர்ட் பண்ணும். இப்ப இவங்க அம்மாக்கு நான் இன்னைக்கு கொடுத்திருக்கேன், கிட்னி ஃபெயிலியருக்கு வந்திருக்காங்க. 2 கிட்னிலயும் கிளாட் ஆயிருக்கு. ஆனா ஒரு கிட்னில வந்து 95%, இன்னொரு கிட்னில வந்து 85% கிளாட் ஆயிருக்கு. நான் இந்த 2 கிளாட்டையும் கரைச்சா கிட்னிக்கு பிளட் சப்ளை போகும். கிட்னிக்கு பிளட் சப்ளை நல்லா போச்சுன்னா கிட்னி வந்து ஃபெயிலியர்ல இருந்து தடுக்கலாம். பாதி கிட்னி ஃபெயிலியர் வந்து இப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த 3 வருஷத்துல நான் பாக்குறது வந்து கிட்னிக்கு போற பிளட் வெசல் கிளாட் ஆகி பிபி கூடி கிட்னி சுருங்கிதான் டெஸ்டுக்கே வரீங்க, ட்ரீட்மெண்ட்கே வரீங்க. கிட்னி வந்து எப்ப தெரியுமா சுருங்கியே வருவாங்க. கிட்னி சுருங்கி வர எல்லாருமே கிட்னிக்கு ரத்த ஓட்டை எப்ப கட் ஆகுதோ அப்பதான் கிட்னி சுருங்கி தெரியும். முதல்ல வர கிட்னி ஃபெயிலியர்லாம் வந்து பிரஷர் கூடி கால் கை வீங்கி ஒரு சிம்டம்ஸ் இருந்து செக் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கிட்னி ஃபெயிலியர் ஸ்டேஜா பார்ப்போம். இப்ப நான் 2-3 வருஷம் எப்படி பாக்குறேன்னா, எடுத்த உடனே கிட்னி ஷ்ரங்கன் கிட்னி, சின்ன கிட்னியோட தான் பாக்குறேன். ஏன்னா அந்த கிட்னிக்கு போற பிளட் வெசலே ஃபர்ஸ்டே கிளாட் ஆகி கிட்னிக்கு ரத்தமே போக மாட்டேங்குது. ரத்தம் போனாதானே அது வந்துட்டு கிட்னி வந்து நார்மல் சைஸ்ல இருக்கும், கிட்னி ஃபில்டர் பண்ணும், யூரின் போகும், யூரினோட. சோ அந்த த்ராம்பஸ் ஃபார்மேஷனுக்கு போத்ரோப்ஸ்ன்றது செம்ம மெடிசன். டிஃபால்ட்டா நான் வந்துட்டு கிளினிக் வர நிறைய பேஷண்ட்ஸ்க்கு வந்து பிளட் கிளாட் ஆகாம தடுக்கிறதுக்கு பிரிவென்டிவா நான் இதை கொடுத்துட்டே இருக்கேன். ஆனா வந்து வெளியில கேட்டதுக்கு மருத்துவர்கள் கேட்டதுக்கு இதுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாதுமா, இது கிட்னி ஃபெயிலியர் தான் லாஸ்ட்ல போய் முடியும், லாஸ்ட்ல வந்து டயாலிசிஸ்ல தான் கொண்டு போய் நிறுத்தும். அதாவது இந்த கிளாட்டை கரைக்க முடியாது. இந்த கிளாட்டை கரைச்சு அடுத்து நம்ம வீடியோ போடுறோம். ஆமா கண்டிப்பா ப்ராமிஸ் பண்ணிட்டேன். ஏன்னா இது இதே போயிட்டே இருந்தா கிட்னி ஃபெயிலியர் ஆகும், அப்புறம் டயாலிசிஸ் பண்ணலாம். இது அந்த ஸ்டேஜுக்கு முன்னாடி எதனால கிட்னி இப்ப வேலை பார்க்கலன்னு தெரிஞ்சிருச்சு. கிளாட்னால காசு கண்டுபிடிச்சு எனக்கு கொடுத்துட்டீங்கல்ல, எனக்கு இது அல்வா சாப்பிடுற மாதிரி.
காரணத்தை கண்டுபிடிச்சிட்டா நான் சரி பண்ணிடுவேன். கடவுளா பார்த்து உண்மையாலுங்க நான் தொலைவிட்டே இருந்தேன். என்ன பண்றதுன்னு எனக்கும் ஐடியாவே இல்ல. உங்களது நான் எப்பயுமே பார்ப்பேன். சின்ன வயசுல இருந்து அந்த உங்களோட வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பேன். சடனா அந்த நியூ இயர் அந்த டைம்ல தான் பார்த்துட்டே இருந்தேன். சரி இதுல ஏதாவது மேம் கொடுத்துருக்காங்களா பாக்கலான்னு ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லா வீடியோவும் பார்க்க ஆரம்பிச்சேன். அந்த லாஸ்ட்ல தான் ஒரு கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட் பத்தி பேசியிருந்தேன். ஒரு கிரீன் கலர் சாரி போட்டிருந்தீங்க. இப்போ எனக்கு ரொம்ப இதாயிடுச்சு. பாப்போம் நம்ம கிளம்பலாம், உடனே கிளம்பலாம் அப்படின்னு ஆன் த ஸ்பாட் முடிவு பண்ணாங்க. 10 மணிக்கு 9 மணிக்கு பாக்குறோம். 4 மணிக்கு 12 மணிக்கெல்லாம் கார் எடுத்துட்டோம். ஈரோட்ல இருந்து வந்துட்டோம். அந்த நம்பிக்கை அதோட உங்க அம்மாவை காப்பாற்றணும். கண்டிப்பாங்க. பொம்பளை பிள்ளை பெற்றவங்க என்னைக்குமே அனாதை ஆக மாட்டாங்கிறதுக்கு இதான் எவிடன்ஸ். அவங்க அம்மா பார்த்தோன்னே கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஆக்சுவலி வந்து அந்த பிளட் கிளாட்டை கரைச்சு அந்த கிட்னிக்கு ரத்த ஓட்டத்தை கொடுத்துட்டோம்னா அந்த கிட்னி ஃபெயிலியரை ஒரு 20 வருஷம் தள்ளி போடணும். சார் நான் அதை சொல்லியிருக்கேன். அவங்க கிட்ட பாட்டிகிட்ட சொல்லியிருக்கேன், உங்க பேத்தியோட பிள்ளைகளை நீங்க வளர்க்குறீங்க, அதளவுக்கு நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன். ஸோ இந்த பிளட் கிளாட், இந்த த்ராம்பஸ் அப்படின்றதுக்கு மருந்து இருக்கு. இந்த கண்ணுக்கு மேல இருக்கிற ஃபேட், அதுக்கு வந்து நீங்க கொலஸ்ட்ரால், அதுக்கு உள்ள மெடிசன்ஸ் அதெல்லாம் போடணும்னா கூட வெறும் தயாசனம் டெய்லி 3 வேளை போட்டே வந்தீங்கன்னா கூட ஒரு சப்போர்ட் பண்ணும். ஒரு குவாலிஃபைட் டாக்டர்கிட்ட வாங்கி செல்ஃப் மெடிக்கேட் பண்ணிக்காதீங்க. அண்ட் நீங்க சப்போஸ் எங்கிட்ட இருந்து காசு கண்டுபிடிச்சி இந்த கொலஸ்ட்ரால் குறையவும் மருந்து கொடுத்து இப்ப இவங்க கண் இதை போட்டிருக்கேன். பாப்பா அவங்க அம்மாவுக்கு சரியாயி போடுற வீடியோல இவங்க கண் எவ்வளவு சரியாயிருக்கு நான் அன்னைக்கு வீடியோ போடுவோம். கண்டிப்பாங்க. தேங்க்யூ, லவ் யூ ஆல். நன்றி.